உங்க வண்டி எங்களுக்கு வேணும். அதெல்லாம் தர முடியாதுங்க. இல்லங்க, எங்களுக்கு உங்க வண்டி தேவைப்படுது. யாருக்கு தேவைப்படுது? என் பொண்டாட்டிக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்கூட்டி தான். ஆனா என் பொண்டாட்டிக்கு இதுதாங்க எல்லாமே. இது அவ ஃப்ரெண்டு மாதிரி. அவ ஆசையா ஓட்டின வண்டி. அவளுக்கு ரொம்ப ராசியான வண்டியும் கூட. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, பாரதியா. இப்போ என் பொண்டாட்டியோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் காப்பாத்தணுங்க. என் பொண்டாட்டி ஒரு பைக் ரேஸ்ல கலந்துகிட்டு முதல் பரிசு வாங்கணும். அந்த பணத்தை கட்டி தான் அவங்க அப்பா உயிரை காப்பாற்ற முடியும். அவர் ரொம்ப நல்லவருமா. அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு இப்ப இந்த வண்டி எங்களுக்கு தேவைப்படுது. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறேன். நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசுறதா மனசுல வச்சுக்காதீங்க. இப்ப என் பொண்டாட்டியோட அப்பா உயிர் உங்க கையில தான் இருக்கு. ஏய், எதுக்குடி அங்க நின்று பேசிட்டு இருக்க? முதல்ல அவன் 2 போ சொல்லு. போங்கடா. இல்லண்ணா, இப்ப வண்டி குடுக்கறதா இல்ல. ஏய், நீ உள்ள ஆடி. யோ, அதான் நல்லா மூக்கு முட்டை குடிச்சிருக்கல்ல, கவனு பாடு. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா, உங்களுக்கு லவ் மேரேஜா? சொல்லுங்கண்ணா. இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் இருக்கும்? கல்யாணமாகி ஒரு 3 மாசம். என்னாச்சுமா? யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 3 மாசத்திலேயே அவங்க அப்பாவை காப்பாத்தணும்னு, அவங்க ஆசையா ஓட்டுன அந்த வண்டிய திரும்ப வாங்கி கொடுக்கணும்னு நீங்க இவ்ளோ சிரமப்படுறீங்க. நீங்க உங்க பொண்டாட்டிக்காக இவ்ளோ இறங்கி வரத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இன்னும் சில வினாடிகளில் போட்டி ஆரம்பமாக இருப்பதால் போட்டியாளர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த போட்டியை பொறுத்தளவு 8 போட்டியாளர்கள் போட்டி போட போகிறார்கள். போட்டியாளர்கள் அனைவரும் இந்த மைதானத்தை 5 முறை சுற்றி வர வேண்டும். யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசான 2 லட்சம் ரூபாயை தட்டி செல்வார்கள். ஏமா, உன்னதான் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணியாச்சுல, நீ எதுக்கு திரும்ப இங்க வந்து நிக்கிற? சொந்தமா வண்டி வச்சிருக்கிறவங்க தான் இந்த போட்டியில கலந்துக்க முடியும். நீ ட்ராக் விட்டு வெளியே போமா. அண்ணே, இது ஏன் வண்டி தானே? வேணும்னா வண்டியோட ஆர்சி புக்கை பாருங்களேன். ஆமா, உங்க வண்டி தான். ஆனா இந்துமதின்னு போட்டிருக்கே. ஆனா அது ஏன் பேரு தானே. நான் தான் இந்துமதி, மிஸ்ஸஸ் கருணாகரன். எல்லாம் சரியாதாமா இருக்கு. நீ ஓட்டலாமா? சரி, ஓட்டுங்க. ரேஸ் ஆரம்பமாகிவிட்டது. இரண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அற்புதமா ஓட்டுறாங்கய்யா. ஆகா, அருமையான பந்தயம். ஆகா ஆஹா.
என்னாச்சு சித்தப்பா? ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? நம்ம இவ்வளவு தடங்கள் கொடுத்தோம், அதை மீறி அந்த வேலைக்காரி ரேஸ்ல கலந்துக்கிட்டா விஸ்வா. எங்க சித்தப்பா? எங்க இருக்கா அவ? அதோ அந்த துப்பட்டாவை கட்டிக்கிட்டு முதல்ல வந்துகிட்டு இருக்காளே, அவதான். சித்தப்பா, அவளை ஜெயிக்கவே விடக்கூடாது சித்தப்பா. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா கமான் கமான். சித்தப்பா, இப்போ வரைக்கும் அவ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போயிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம்? இரு விஸ்வா, அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சிஸ்டர் சிஸ்டர் என்னாச்சு? எந்திரிங்க. பாத்து பாத்து. வலிக்குது. ஏய் இந்து. எந்திரிங்க சிஸ்டர். ஐயோ. சிஸ்டர் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானே? இந்து என்னாச்சு? ஐயோ. மா, இந்தாம்மா. இந்த ஜூஸ் குடிமா. இல்லங்க, வேண்டாம். அடிக்கிற வெயிலுக்கு டயர்ட் ஆயிடுவீங்க. இந்த ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். கீழே விழுந்ததுனால மத்தவங்க முன்னாடி போய் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு தான் சொல்றேம்மா. இந்தாங்க, இதை குடிங்க.